Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த குழம்பு செய்யறதுக்கு நமக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப சட்டுன்னு இந்த குழம்பு நம்ம செஞ்சிரலாம். இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே 3 ஆப்ஷன்ல ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு உரல் வச்சுருப்பீங்க. இதில் ஒரு 15லேருந்து 20 பல் அளவுக்கு பூண்டு நான் நல்லா இடித்து எடுத்துடுறேன். பூண்டு நமக்கு நல்லா ஒன்று பாதியமாக இருக்கணும். உங்கள்கிட்ட உரல் இல்லைனா நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணலாங்க. மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 3 கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10லேருந்து 12 வெந்தயம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நல்லா இது பொரிஞ்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதையும் இந்த வானலில் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்ததும் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதக்க ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா சுருங்கி வந்துடும். அதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நல்லா இது சுருங்கி வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துடுறேன். நல்லா கலந்ததும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வேக விட்டுருங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகும். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. மசாலாவோட ஸ்மெல்லும் நல்லா கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவுக்கு நல்லா கட்டியான தயிர் எடுத்திருக்கேன். தயிர் நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டான பீக்காக இருக்கணும். இந்த மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சராக இருக்கணும். இதை நம்ம இந்த குழம்பு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு பார்க்குறதுக்கு திரியாக தாங்க தெரியும். ஆனால் நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி விற்கிற விலைக்கு கண்டிப்பாக இதை யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.